அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக 6 கிரக நிலைகள் ஒரே இடத்தில் ஒன்றாக இணையும் நேரம் எது? இந்த 6 கிரக நிலைகள் ஒரே இடத்தில் ஒன்றாக இணைவதால் சேர்க்கையின் காரணமாக சந்திக்க போகும் விளைவுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன என்பதை ஆராய்ந்து துல்லியமாக கணிக்கப்பட்ட பலன்களை பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் எதிர்பாராத அதிரடியான பல நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த 6 கிரகநிலைகளின் இணைவு ஏற்படுத்தி கொடுக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் இந்த வேளையில் 6 கிரகநிலைகளை தவிர்த்து மற்ற 3 கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது இந்த 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணையும் போது ராசியின் அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்தில் 90% மேல் கடந்து விட்டார். எனவே இனி வரக்கூடிய தருணத்தில் 7ஆம் இடத்திற்குரிய அற்புதமான பலன்களை உறுதியாக எதிர்பார்க்க. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வகையான எதிர்பார்ப்புகளும் உங்களுடைய சிறு முயற்சியிலே வெற்றிகரமாக அமையும். நினைத்த காரியங்களை நினைத்தபடியே செய்து முடிக்க முடியும். ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வையும் விரைவில் மிக வலுவாக கிடைக்கும். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பான வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் உண்டு. அதே போன்று மோட்சக்காரகரான கேதுவை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். தொழில் ரீதியாக மிக சிறப்பான வாய்ப்பு உண்டு. இந்த 6 கிரகநிலைகள் இணைந்து ஒரு மாதத்திற்குள்ளாகவே 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறாருங்க கேது. எனவே நல்ல மாற்றம் உறுதியாக கிடைக்கும். செவ்வாயும் அஷ்டமத்தை விட்டு விலக போகிறார். நேர்கதியில் வலம் வரக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாகவும் புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமும் வாய்ப்பும் நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதை உறுதிப்படுத்துகின்றன. குறிப்பாக குரு, மோட்சக்காரகரான கேது மற்றும் செவ்வாய் இந்த 3 கிரகநிலைகளை தவிர்த்து சனி, ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன் என 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து மிகவும் வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை வலு சேர்க்க போகின்றன. 4ஆம் இடத்தில் 6 கிரகநிலைகள் இணைவது நன்மைக்கு விளைவிக்கக்கூடிய வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. சனி ஒருவரை தவிர. என்றால் சனி பகவான் அதற்கு பிறகு வலுவாக 2.5 ஆண்டுகள் 4ஆம் இடத்தில் வலம் வருவார். வக்ரகதியிலும் பின்னோக்கி நகர்ந்தாலும் கூட அர்த்தாஷ்டக சனியின் ஆரம்பம் என்பதால் அர்த்தாஷ்டக சனியின் காரணமாக சில தடைகளையும் தாமதங்களையும் அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் எதை செய்தாலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது. இருந்தாலும் 7.5 சனி, ஜென்ம சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி போன்ற இடங்களை ஒப்பிடுகையில் அர்த்தாஷ்டக சனி மிக பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் அவற்றை எண்ணி கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவர் மிக வலுவாக 2026ஆம் ஆண்டு முதல்தான் ஆதிக்கத்தை செலுத்த போகிறார். எனவே அர்த்தாஷ்டக சனியால் தற்போதைக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்றாலும் இந்த கிரக சேர்க்கைக்கு பிறகு சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் சின்ன அலைச்சல்களும் எதிர்பாராத தடைகளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே எதை செய்தாலும் முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு செயல்படுங்க. தனித்து செயல்படுவதை விட தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருங்க. ஆனால் பங்குகள் உள்ளிட்ட விஷயங்களில் முன்கூட்டியே ஆவணங்களை சரியாக முறைப்படுத்தி கொண்டால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலுமாக தவிர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கும்.
நிழல் கிரகமான ராகுவும் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அதற்கு பிறகு மிக வலுவாக ஒரு மாதத்திற்குள் தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரப்போகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் முற்றிலும் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக பல சிறப்பான வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் இன்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை ராகு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ராகுவினுடைய மாறுதல் இந்த 6 கிரக நிலைகளின் இணைவிற்கு பிறகு மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து நல்ல முன்னேற்றத்திற்கான வழிகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 4ஆம் இடமான சுபஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. சுக்கிரன் 4இல் உச்சம் பெற்றிருப்பது நன்மை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சுக்கிரனின் உச்சம் என்பது மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்குவதோடு புதிய கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் பிரமாண்டமான வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நிறைவான சந்தர்ப்பமும் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி மிக எளிதில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இது மட்டுமல்லாது சுக்கிரனின் அமைப்பு மிக வலுவாக சுகஸ்தானத்தில் இருப்பதால் பல்வேறு வகையான சுப காரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். ஆரோக்கிய தொல்லைகள் பல்வேறு வகையான உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் போன்றவற்றை கலைந்து உறுதியாக அடுத்தடுத்து நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை சுக்கிரனின் அமைப்பு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. ஏனென்றால் சுக்கிரன் சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தையும் முற்றிலும் விளக்குகிறார். எனவே உறுதியாக உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான நல்ல பலன்களையும் வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான யோகத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனும் சுகஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பார். வித்யாகாரகரான புதன் 4இல் நீச்சம் பெற்றிருப்பதும் நல்ல மாறுதலுக்கு அடித்தளம் இடக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. மேலும் குறிப்பாக தாய் வழி உறவு முறைகளில் இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை பிறப்பதோடு உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்காமல் சிந்தித்து அறிவுபூர்வமாக முடிவுகளை சிறப்பாக எடுப்பதோடு மற்றவர்களையும் கலந்து ஆலோசிப்பதால் சிறப்பான முடிவுகள் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் இணைந்து அமாவாசை நிகழ்வை ஏற்படுத்துகின்றன. இந்த மார்ச் 29ஆம் தேதி 6 கிரகநிலைகள் சுகஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் கட்டாயம் தவறாது முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அப்போது தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாத பல காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலும் விலகுவதற்கான முதன்மையான யோகம் உருவாகும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது சூரியன் அதற்கு பிறகு மிக வலுவாக எண்ணி 15 நாளில் உச்சம் பெற்று பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5இல் அமருவார். எனவே இந்த 6 கிரக சேர்க்கைக்கு பின்னர் அதிரடியான மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் வலுவாக அமைய போகிறது. அலைச்சல் ஆரோக்கிய தொல்லை போன்ற விஷயங்கள் கட்டுக்குள் வரும். சந்திரனும் அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுவதால் நினைத்த
காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்வதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். இப்படி 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை மார்ச் 29 வலுப்படுத்துவதால் உறுதியாக நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் மார்ச் 29ஆம் தேதி வரைக்குமே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அத்தனை தடைகளும் தவிடுபடியாக்கப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எந்தவிதமான தடையுமின்றி கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. தனுசு ராசிக்காரர்களுக்கு